ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரன் சந்திரனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் வளர்பிறை சந்திரனா இருக்காருங்க. நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு வர்றது மிக சிறப்பு தான். ஸோ சந்திரன் வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு 7ஆம் இடத்துல பௌர்ணமியாக இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு தான். ஒரு கேந்திரத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கிறாரு. சந்திரன் சூரிய கேந்திரத்தை வர வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். சூரியன் கடகம், ஸோ மேசத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. கிட்டத்தட்ட 31/7/2024 வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரியா? 30/7 ஜூலை 30 வரைக்கும், இந்த மாதம் எண்டு வரைக்கும் சந்திரனால் நல்ல பலன்கள் இருக்கும். இன்றைக்கி ஜூலை 15 தான். இன்னும் 15 நாளைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் 2 நட்சத்திரத்துக்கு, பூசத்துக்கும் ஆயில்யத்துக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்னு வீடியோ போட்டிருக்கிறேன். தனித்தனியாக போட்டிருக்கிறேன், நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கிறேன். அதில் ஒரு நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறேன். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் கடகராசிக்கு ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா கடகராசிக்கு 2ஆம் இடம் வலுப்புறது கூடுதல் சிறப்பு தான். 2 சுபகரங்கள் வர்றது நல்ல அமைப்பு தான். அந்த அமைப்பு பார்த்தோம்னா கடகராசிக்கு இந்த காலகட்டம் ஆடி மாதம் பேச்சு நல்லாயிருக்கும். பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். உங்கள் பேச்சு எடுபடும். ஏழை சொல் அம்பலத்துக்கு வரும். சரியா? பேசி பழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பேச்சில் ஒரு கனிவு இருக்கும். உங்கள் செயலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கையில் காசு பணம் நடமாட்டம் இருக்கும். நிதி ஆதாயம் நல்லபடியாக இருக்கும். லாபம் சம்பாதிக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் வலுப்பெறுது. 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனும் புதனும் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 7-8 கூடியவன் சுபத்துவம் ஆறாரு. சனி பகவான் சுபத்துவம் ஆகிறது நல்ல அமைப்பு தான். திருமண அமைப்பு கைகுடி வரும். ஆடி மாதம் மேரேஜ் நடக்காது, திருமணம் ஃபங்க்ஷன் இருக்காது, முகூர்த்தம் இல்லை. இருந்தாலும் ஆவணி மாதம் நடக்கிறதுக்கு ஆயத்த பணிகள் நல்லபடியாக நடக்கும். தகவல் நல்லா வரும். வரன் நல்லபடியாக அமையும். நீங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆவணி மாதம் அந்த வரன் தேடும் படலத்தை ஆரம்பிங்க. அதுபோக கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அங்கே போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. திடீர் பண வரவு இருக்கும். இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறவங்க, காப்பீட்டு திட்டத்தில் போட்டவங்களுக்கும் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும். வர வேண்டிய வாராக்கடன்லாம் வரும். ரொம்ப நாளாக நாள்பட்ட பணம், நிலுவையில் நின்ற பணம், மற்றவங்க வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அது பர்டிகுலராக ஆடி மாதம் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடம் வலுப்பற்று 7-8 கூடியவன் நல்ல நிலைமையில் சுக்கிர புதன் பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். சனி பகவான் வக்கர நிலையில் சுபத்துவம் அடைவார். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் ஒரு கிரகம்தான் கடகராசிக்கு சிம்ம சொப்பனம். அவர் சுபத்துவம் அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் முழுக்க அவர் புதன் பார்வையில் இருப்பார். 18/7/2024 சனி பகவான் புதன் பார்வைக்கு வருது கூடுதல் சிறப்பு தான். சரியா? உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் பேச்சு நல்லபடியாக இருக்கும். கலகலப்பாக இருப்பீங்க. ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் எதமாக பதமாக இருப்பீங்க. பண வரவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் சனி பகவான் பார்க்குற இடங்கள் சுபத்துவமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. பிள்ளைகள் வச்சுதான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் கும்பிட்ற சாமி உங்களை உடனே கண் திறந்து பார்க்கும். அதாவது சில நேரத்தில் தெய்வத்தினோட அருள் கிடைக்கும். அதுக்கு கிரக நிலைகளும் ஒத்து போகணும். சில நேரம் நம்ம நினைப்போம், என்னடா நம்ம விழுந்து சாமி கும்பிட்றோம், எதுவும் நடக்க மாட்டேங்க அப்படின்னு நினைப்போம். சில நேரம் மனசால் நினச்சதே சில நேரம் காரியங்கள் நடக்கும். அந்நேரம் அந்த கிரக நிலை நல்லாயிருக்கும். 5ஆம் இடம் வளர்க்கணும். பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் 5ஆம் இடம் வளர்க்கணும். லக்கணம்ங்கிறது உங்கள் தனிப்பட்ட முறையில் உள்ள ஜாதகம். ராசிங்கிறது பொதுவாக உள்ளது கடகராசிக்கு. ஸோ ராசிக்கும் 5ஆம் இடம் வளர்க்கும் போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 5 கூடியவன் கடகராசிக்கு 5 கூடிய செவ்வாய் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். குருமங்கல யோகத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு அந்த இறை அருள் கிடைக்கும். சரியா? அதுபோக 5ஆம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்குது. அந்த சனிக்கு புதன் பார்வை இருக்கிறதுனால சனி கொஞ்சம் சுபத்துவம் ஆயிடுவார். சுபத்துவ சனி பார்க்குறதுனால 5ஆம் இடம் தெளிவாக இருக்குது. நல்ல நிலைமை இருக்கிறதுனால இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் மந்திரமாக மாறும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் மந்திரமாக மாறி அந்த இறைவனுடைய அணுக்கரத்துக்கு வரும். அந்த இறைவனுடைய அணுக்கரம் கிடைக்கும். சரியா? வேண்டிய பிரார்த்தனை நிறைவேறும். நல்லபடியான நாட்களாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக பலன்களை சொன்னோம்னா
புதிய ஒப்பந்தங்கள், அதாவது கான்ட்ராக்ட் கமிஷன் எதனாச்சும் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதில் நல்ல விதமாக பார்க்கப்படலாம். முன்னேற்றம் இருக்கும். பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லபடியாக இருக்கும். புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணிங்கன்னா அதில் நல்ல லாபம் பெறலாம். வருங்காலம் வந்து அதனால் வசந்தமாக இருக்கும். உங்கள் பேச்சு செயலில் ஒரு நேர்மறை தாக்கம் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். செயல்பாட்டில் நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எப்போ 5ஆம் இடம் வளர்க்குதோ அப்போ வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 5, 10ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. 5, 10ஆம் இடங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் 11 கூடிய புதனும் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வருது. கூடுதல் சிறப்பு தான். 11 கூடிய 2ஆம் இடத்துல வர்றதுனால லாபம் இருக்கும். சரியா? நல்ல லாபம் இருக்கும். 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம். பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டப்பிங் வேலை கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், அரசியல் பேச்சாளர்கள், அப்புறம் பட்டிமன்ற நடுவர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், மீடியாவில் பேசுகிறவங்க, எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்க, டிவியில் பேசுகிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? பேச்சை முதலீடு பண்ணி செய்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மொழி ஆர்வலர்கள், மொழி பெயர்ப்பாளர்கள், அந்த மொழியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். புதன் ஒரு தாய்மொழிக்குள்ள கிரகம். அவர் 2ஆம் இடத்துக்கு வருது, வாக்குஸ்தானத்துக்கு வருது. கூடுதல் சிறப்பு தான். ஸோ கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுத்துட்டார். அவர் ஜூலை 8ஆம் தேதி எடுத்துட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து கடகராசிக்கு வந்து உகந்த நட்சத்திரம் அல்ல. 7, 8 கூடிய நட்சத்திரத்தில் ராகு வந்து 9ஆம் இடத்துல எடுத்துருக்கிறதுனால தகப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் நீங்கள் வழிபாடு பண்ணணும். சரியா? காளியம்மனையோ துர்க்கையம்மனையோ கருமாரியம்மனையோ வழிபடணும். ஏன்னா ராகு வந்து கர்மத்தை சீர வைக்கிறவர். சனி பகவான் அந்த கர்மத்தால் வர பலனை தண்டனை கொடுக்குறவர், கர்ம பலனை கழிக்கிறவர். ராகு வந்து கர்மத்துக்கு செய்ய வைக்கிறவர். ஸோ கர்மம் சம்மந்தப்பட்ட 2 கிரகங்களுமே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து சனி சாரம் எடுத்துட்டார். உத்திரட்டாதி 4ஆம் பாதம் எடுத்திருக்கிறாரு. 8 மாதம் அந்த நட்சத்திரத்தில் தான் இருப்பார் அவர். வீடு கொடுத்த குரு பகவான் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ வீடு கொடுத்த குரு பகவான் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது. நல்லா 10 கடகம். ஆமாம், கடகத்துக்கு 11ஆம் இடம். ஆமாம், கடகத்துக்கு 11ஆம் இடம் தான். ஆமாம், கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு நல்ல அமைப்பு தான். வீடு கொடுத்த குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சாரம் கொடுத்த சனி பகவான் தான் சரியில்லை. அதனால் கருமாரி வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆடி மாதம் முழுக்க கருமாரி வழிபாடு பண்ணுங்கள். பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். பூச நட்சத்திரத்துக்கு போட்ட வீடியோவிலும் ஆயிலி நட்சத்திரத்துக்கு போட்ட வீடியோவிலும் அந்த ஆடி பௌர்ணமிக்கு அம்பாள் வழிபாடு பண்ணுங்க சொல்லியிருக்கிறேன். அதையும் கடைப்பிடிங்க. 21/7/2024 வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆடி 5ஆம் தேதி அந்த விரதம் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். கிரக தோஷம் அகலும். அதுபோல் கோச்சாரத்தில் இந்த ராகு சனி பகவானுடைய தோஷங்களை நிவர்த்தி ஆகும். அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனால் ஆடி மாதம் வருகிற வெள்ளிக்கிழமை தோறும் கருமாரியம்மனை கும்பிடுங்க. கருமாரியம்மன் கோயில் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. சரியா? அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அந்த கர்ம பலன்களை காரியங்களை வந்து கருமாரி தீர்த்து வைப்பார். நல்லபடியாக இருக்கும். கர்மங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம செய்கிற காரியம் செயல்பாடு எல்லாமே கர்மத்துக்கு உட்பட்டு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் கடகராசினியர்கள் காரியங்கள் அனுகூலமாக காரியங்கள் வெற்றி பெற கருமாரியை கும்பிடுங்க. நல்லபடியாக முடியும். ஆடி மாதம் ஒரு அமர்க்காலமான அதிர்ஷ்டமான யோகமான அதிர்ஷ்டமான மாதமாக மாறும். புனர்பூசி 4ஆம் பாதத்துக்கு இன்னும் வீடியோ போடலை. நட்சத்திரத்துக்கு அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். புனர்பூசி நட்சத்திரத்துக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அதையும் நீங்கள் அடுத்த வருகின்ற காலத்தில் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்து வளப்பெறுக. நன்றி நேயர்களே.